மற்றற்ற மகிழ்ச்சி. ரோட்ரி 120 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறப்ப அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு ஸ்பெசிபிக் ரிலவன்ஸ் இல்லாம இந்த இடத்துல நம்ம எக்ஸிஸ்டிங்ல இருக்கவே முடியாது. அந்த வகையில ரோட்ரி கிளப்போட சென்னை கீழ்பாக்கோட இந்த ப்ராஜெக்ட் ஐ எம் அப்சல்யூட்லி ஹாப்பி. இந்த நீடி பீப்புளுக்கு நம்ம செய்யறதா அந்த கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட், நீடித்த நிலையான மாற்றம்ங்கிறது இனிமேல் இங்க இருக்கக்கூடிய இந்த பிளட் பேங்க்கும் அண்ட் ஆல்சோ இந்த டயாலிசிஸ் சென்டரும் உண்மையில் இது நல்ல விஷயங்களை செய்யப்பட்டு நம்புகின்றேன். நம்பினால் நீங்களும் ஒரு கைத்தட்டி இந்த சங்கத்துக்கு நம்ம கைத்தட்டலாம். உண்மையிலே congratulations to all the relevant persons. I want to congratulate only 4 people. Number 1, the president of Rotary Club of Chennai Kiel Park, Karthik Surendran. Karthik, congratulations Karthik. Actually நீங்க இங்க இருக்கணும், அங்க நிக்கும் போதே தெரியுது உங்களுடைய பிரசிடென்ட்ஷிப். ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படி தெரியுதுன்னா நான் ஒரு 25 years before நான் எப்படி சுறுசுறுன்னு அது மாதிரி இருக்கிறாரு. இல்ல இது மாதிரி இடத்தை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சந்தோஷமா. On behalf of the Rotary International, on behalf of all the beneficiaries, I would like to thank you first. And 2, Dr. Abhilash Bhaskaran, 2627, who is here. Congratulations and thank you, brother, and for the wonderful project. And here we have a secretary, PCR Suresh and Minanani Ramalingam. Ready to be congratulations and thank you on behalf of Rotary International. Friends, இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது வந்துட்டு ராஷியர் கூப்பிட்டுருந்தாரு. எனக்கு கூப்பிடும்போது நான் ஒன்னே சொன்னேன், ரொம்ப இடத்துல சுத்துறோம். 30 June 2026 மை ஃபர்ஸ்ட் இயர் டென்யூர் எண்டாவது நாளைக்கு வைஸ் பிரசிடென்ட். எங்களுக்கு கண்டினியூஸா ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங் இருந்துட்டே இருக்கும். That's our format and we would like to cross some targets and milestones. But still I want to be here. There are 2 reasons. Reason number 1, actually Arun Prakash is a close friend of mine. அவர் யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, சார் உங்க பேர்லாம் போட்டு அவர் பேர் போடுறோம் மாத்திரம் இன்விடேஷன். I said no, he is my friend, please carry on. இப்போ பக்கத்தில் உட்காந்து கூட ஒரு 2 நிமிஷம் இன்னொரு ப்ராஜெக்ட் என்று பேசிட்டார். முருகானந்தம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஷெல்டர் இப்படி போகணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், card exchange, photo exchange. Brother, I think in another 6 months time we'll have some more project along with you. Don't worry. This is, I think நீங்க அதை பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, தேவைப்படுற விஷயங்கள்ல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஸ்கூலுக்கு பண்ணி கொடுங்க, ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதை தான் நாங்கள் பண்றோம். இந்த வருஷம் I met K. செங்கோட்டையன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பர்சனை பார்த்தோம். ஒரு லார்ஜர் இம்பாக்ட் தமிழ்நாட்டு ரோட்டரி எப்போது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப I think we have sent 2 emails. One email to Chief Minister C.M. Vijay Joseph, இன்னொரு இமெயில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. என்னன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இனிமேல் எப்பயாவது சென்னையிலயோ இல்ல கடலூர்லயோ இல்ல தூத்துக்குடியிலயோ மழை பெஞ்சதுன்னா, தூத்துக்குடியில் மழை பெஞ்சதுன்னா ஒரு we would like to have a disaster relief management center in Trichy. So no time or 2 hours குள்ள ஒரு 1000 to 2000 shelter box போடுறதுக்காக a permanent structure we are creating next year. அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம். அவர்களும் அதை பத்தி எல்லா இடத்துல பேசணும்னு கேட்டுக்கிறேன் நான். The second one, the next to end polio. அவர் இந்த எண்டு போலியோங்கிறப்ப நம்ம ஜஸ்ட் லைக் கிராஸ் பண்ணிடுறோம். என்னுடைய காலத்துல என்னுடைய வயசு 52, நான் 16ல இருந்து 30 வரைக்கும் நேஷனல் இம்யூனைசேஷன் டே எனக்கு திருவிழா மாதிரி எப்பொழுதும் இந்த போலியோ டிராப்ஸ் கொடுக்க போவோம். இப்ப இந்தியாவில் 14 இயர்ஸா WHO சர்டிஃபைட் போலியோ ஃப்ரீ கண்ட்ரி. ஆனா நீங்க நம்பலாம், பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இன்னும் இருக்கு. எக்ஸாக்ட்லி 4 days before or 5 days before next year sanction 800 crores to 1200 crores we released from Rotary International. Not 1 rupee, 2 rupee. 1200 கூட ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த 2 கண்ட்ரிக்காக. We sincerely believe the next generation is more important. Next generations போலியோ இல்லாம இருந்ததுன்னா இந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக Rotary is doing amazing fabulous job. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மற்ற அனைத்து ரொட்டேரியன்களும் வரவேற்கிறேன். மிக குறிப்பாக நம்ம என்னதான் கொடுத்தாலும் the CMO தனிக்காச்சலம் அந்த entire team நல்லா பண்ணாதான் முடியும். Please appreciate the CMO, the entire team. And here we have continuity of leadership. 3 பேர் எதிர்பார்ப்பாங்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சென்னையில் இன்னைக்கு வினோத் சாரகி and சுரேஷ் and விஜய் பாரதி people are doing amazing job. எல்லா ரொட்டேரியன்ஸுடைய வாழ்த்துக்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீடி பிளேசஸ்ல we would like to create the lasting impact projects. Wish you all the very best and God bless everyone. Thank you. வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்டரி கிளப் இவங்க மூலியமாக இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய இடத்துல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சு அதை செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சைதாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியவே இந்த ஏரியாவில் தான் தங்கியிருந்தேன். அது இல்லாமல் என்னுடைய வேலை நாட்களில் இங்கே தங்கி இருந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்களுடைய மக்களுடைய குறை நிறைகள் என்னங்கிறது எல்லாமே தெரியும். அது இல்லாமல் நானும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். அதனால் இந்த ஜிஹெச்சில் தான் நான் பிறந்ததும் ஜிஹெச் தான். இந்த ஜிஹெச்சில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்
ரொம்ப என்ன சொல்கிறது எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல இந்த டயாலிசிஸ் சில என்னுடைய ஃப்ரெண்டு விஷயம் ஒரு காமிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய மக்களோட நான் அவங்களோட இந்த ஜிஹெச்சில் தான் நிறைய டைம் நான் வந்துட்டு ஜிஹெச்சில் சேர்ந்துருந்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி நிறைய ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த டயாலிசிஸ் மிஷின் இல்லாமல் இருக்கும், மிஷினரிஸ்லாம் நிறைய இல்லாமல் இருந்திருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட்டும் சரி இவங்களும் சரி அந்த ஒத்துழைப்பு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எடுத்து செல்கிற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்குது. மேலும் மேலும் இங்கே அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. அதை நாம் எல்லாரும் இவங்க எப்போதுமே ஒரு சமுதாய மாற்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா எல்லார்கிட்ட இருந்தும் வரணும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்தும் வரணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்போ இது என்னுடைய சைதாப்பேட்டை, இது வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய பேர் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோட்டரி கிளப் அவங்களோட சேர்ந்து செய்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னெடுப்பையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சைதாப்பேட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சைதாப்பேட்டையாக மாற்றணுங்கிறது தான் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம். தமிழகத்தில் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம சைதாப்பேட்டையை பார்க்கணும், அது எல்லா துறையும் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். அது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு முன்மாதிரியான சைதாப்பேட்டையாக இதை நான் மாற்றணுங்கிற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த அரசியலில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய தளபதி அவர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் சரி நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி நிறைய மாற்றத்தை நிறைய கொண்டு வரணும். நிறைய பொதுமக்கள் வந்துட்டு ஈஸியாக அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை வந்துட்டு அவங்க பயன்பெறணும். முக்கியமாக பொதுமக்கள் வந்துட்டு பயன்பெறணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நோக்கம். இப்படி ஒரு ஏற்பாடு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவருக்கு டாக்டருக்கும் சரி மற்றும் வந்துட்டு இந்த ரோட்டரி கிளப் சார்ந்தவங்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. Moment today, even on the last day of the Rotary year, we are doing projects one after the other, and the entire inspiration is our RI Director Triple M. We talk 100 machine, he talk 500 machine. So his vision is very big. And his network is across India. So whatever he thinks, we are all implementing his vision, and we are very proud of Chennai Kilpauk, who are continuously doing dialysis machines after dialysis machines, and now they are going to venture on a blood bank. So wish Karthik, Rajshekhar, incoming Dr. Abhilash, all the very best. Thank you very much. We thank the MLA sir to participate in our function, and we are looking forward to good relationship with the government. Thank you. மன்ற உறுப்பினர் அவர்களை இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தருவாயில் ரோட்டரி சங்க நிர்வாகிகளின் சிறப்பான ஒரு முன்னெடுப்பால் டயாலிசிஸ் இயந்திரங்கள் 4 இயந்திரங்களை இன்று துவக்கி தர வந்துள்ள அவர்களின் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இம்மருத்துவமனையில் ஏற்கனவே இருந்த 18 டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு மேலும் 4 இயந்திரங்களை அவர்கள் வழங்கி தேவையான நோயாளிகளுக்கு பயன்பெறும் வகையில் இக்கருவிகளை வழங்கியுள்ளனர். டயாலிசிஸ் என்பது ஒரு அவசர தேவை. ஒரு கிட்னி சிறுநீரகம் பாதித்த நபருக்கு அது முக்கியமான ஒன்று. சிறுநீரக பாதிப்பை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் டயாலிசிஸ் தேவைப்படுவது குறையும். அதற்கான முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு சிறப்பாக ஏற்கனவே நமது சுகாதாரத்துறை மூலம் தொற்றா நோய் பிரிவின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்சமயம் இது விழாவிற்கு வருகை தந்து தொடங்கி வைத்த அனைவருக்கும் மற்றும் நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ரோட்டரி இன்டர்நேஷனலில் பெருந்தலைவர்களில் ஒன்றவரான ஆர்ஐ வைஸ் பிரசிடென்ட் ட்ரிபிளம் சார், நம்மளுடைய சைதாப்பேட்டோட எம்எல்ஏ திரு அருண் சார், ரோட்டரி ஆளுநர்கள் வினோத் சோரகி, இன்கமிங் கவர்னர் விஜயா பாரதி ரங்கராஜன் மற்றும் சிஎம்ஓ மற்றும் இங்கு வந்திருக்கும் கீழ்பாக் சங்கத்தின் ராஜசேகர், கார்த்திகேயன் எல்லோருக்கும், இருதயராஜ் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி மாவட்டம் எங்களுடைய 3234 அந்த மாவட்டம் சென்னையில் இருக்கிற மாவட்டம் 323 and 3234 இருக்கிறது. இந்த ரோட்டரி சென்னையில் மட்டும் வருஷம் 100லேருந்து 125 கோடி ரூபாய் மதிப்புக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சேவை செய்திருக்கிறது வந்துட்டு இந்த மீடியா மூலமாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதாவது நாங்கள் என்னென்ன ரோட்டரி சேவை செய்திருக்கிறது வந்துட்டு ட்ரிபிளம் சார் அந்த போலியோ பற்றி பேசினார். அதாவது 2 கண்ட்ரியில் ஒரு 8-10 கேஸ் இருக்குது. அதே உலகத்திலேருந்து ஒழிக்கணும்னு சொல்லி ரோட்டரி இன்டர்நேஷ்னல் 1000 கோடி ரூபாய் 2 கண்ட்ரியில் செலவு பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு உலகத்தில் ரோட்டரி எவ்வளோ செலவு செய்திருக்குதுன்னு அது தெரிய வேண்டும். சென்னையில் மட்டும் நாங்கள் வருஷம் இப்போ 125-150 கோடி ரூபாய்க்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மற்ற சேவையும் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். டயாலிசிஸ் மிஷின் சார் கிட்டத்தட்ட 150-200 மிஷின் லாஸ்ட் 2-3 இயர்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். சென்னையில் மட்டும் இல்லை, எங்கே தேவைப்படுதோ அங்கே பண்ணுறோம். அந்த மாதிரி மற்ற சேவையை செய்திருக்கோம். எம்எல்ஏ சார் வந்திருக்காரு. நான் இன்னைக்கு சார் இனியோட ரோட்டரியில் வந்து எவ்ரி இயர் தலைவருங்க மாறினே இருப்பாங்க. தட் இஸ் 1 ஜூலை எல்லாம் மாறிடுவாங்க. சாருடைய இன்னைக்கு லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நான், அதுக்கப்புறம் அவங்க. ஆனால் இந்த ஒரே மேடையில் 3 கவர்னர் இருந்துட்டு இது பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இது. ஸோ காரணம் என்னன்னா, இது வந்திருக்கிறவங்க எல்லா பேரும் எங்கள் எல்லாரையும் இவரை யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவர் பண்ணியிருக்காரு, நாளைக்கு தேவைன்னா நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்களும் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் மட்டும் 5 வருஷம் நீங்கள் இருக்க போறீங்க சார். நாங்கள் 1 வருஷத்துல போயிட போகிறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சாருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு எங்களுடைய ப்ராஜெக்டில் சார் மூலியமாக நான் நீங்கள் வந்துட்டு மீடியா மூலியமாக சொல்ல வேண்டியது என்ன சார்னா, சென்னை பூரா நாங்கள் வந்துட்டு அந்த குடிநீர் தொட்டி போடணும்னு நினைக்கிறோம். வாட்டர் பூத்ஸு, அதாவது வாட்டர் கூலர்ஸ் எல்லா இடத்துலையும், பஸ் ஸ்டாண்டில், மெரினா பீச்சில், உங்கள் சைடாப்பட்டில் எங்கே க்ரௌடு இருக்குதோ அங்கே 10-15 லட்சம் ரூபா ஒரு செலவு ஆகும் சார். அது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் சார். அது வேணும். 2வது வந்துட்டு சார், ஒரு எலக்ட்ரிக்கல் கிரிமோட்டோரியம் வந்துட்டு சென்னையில் 2 இடத்துல, சென்னையில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல், எல்லா இடத்துலையும் நாங்கள் அந்த சுடுகாடுன்னு சொல்கிறோம், நம்ம கிரிமோட்டோரியம் சொல்கிறோம், எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இந்த சாருடைய பீரியடில் ஒரு 10-15 இடத்துல ஆல்ரெடி ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அது 4 லட்சம் செலவாகுது, 10 லட்சம் 15 லட்சம் ஆகுது. அது இந்த வருஷமும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி சார், இப்போ நான் வந்து ஓஎம்ஆர், எனக்கு சொந்த வீடு, ஆனால் இருக்குது ராயப்பேட்டை தான். அதாவது வந்துட்டு என்னன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கிரிமோட்டோரியம், எலக்ட்ரிக்கல் கிரிமோட்டோரியம் 50 லட்சம் 75 லட்சம் ரூபாயில் செலவானா சென்னையில் ஒரு 2 இடத்துல பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். ஒன்று வந்து ஓஎம்ஆர் சைடோ இல்லை எங்கன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு இருந்தானா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம டி நகரில் இருக்கிற இதுக்கு வந்துட்டு எங்களுடைய ஜெயின்ஸ் எடுத்து அதை பண்ண போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சார் தே ஆர் கோயிங் டு யூஸ் நைட்ரோஜன் கேஸ். நார்மலி தே யூஸ் டிஃப்ரெண்ட் டைப். அன்றைக்கி சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதுக்கு என்ன எங்களுக்கு ஒத்துழைப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடச்சிதுன்னா we are ready to do that. So congratulations again to the Kilpak Club for doing a wonderful job. Rajshekhar, congratulations to you and to all the president. And where is my incoming president? Abhilash, yeah, I need you, huh? Yeah, you don't need the governor, I need you. Okay, and thank you everybody for the opportunity. Thank you so much. May I request Chief Medical Officer Dr. Tanika Chalam, distinguished guests, fellow Rotarians, ladies and gentlemen. As we come to the close of this memorable inauguration, it's my absolute privilege to propose a word of thanks. Today, we have inaugurated not just a dialysis center, but a center of hope. A heartfelt thanks goes to our Honorable MLA Thiru Arul Prakasam for graciously accepting our invitation despite a busy schedule. Your presence has added immense significance to this event, and your encouraging words have inspired all of us to continue serving the society with greater dedication. We are deeply honored by the presence of Rotary International Director, Rotarian AKS Muruganandam, fondly called Triple M. Your leadership and achievement remind us that when compassion is combined with actions, communities are transformed. Thank you for your encouragement and inspiring us to dream bigger, sir. Our sincere thanks to our present and future district governors Vinod Sarogiji, Suresh Jain ji and Dr. Vijay Bharati Rankarajan.
Your unwavering support, encouragement and faith in this project has been invaluable. Your leadership and commitment motivate clubs such as ours to undertake projects that transform lives. A project of this magnitude is never the work of one individual. It's a collective effort of many hearts and hands working together. Let me take this opportunity to thank our partners from Canada, Rotary Club of Strathcona Sunrise and Rotary Club of Qualicum Beach. A special word of appreciation goes to our Chief Medical Officer, Dr. Tanika Chalam, for making sure this project runs smoothly on a day-to-day basis. I also like to thank Wockhardt Foundation for helping us running this project efficiently and effectively. I would also like to place on record my heartfelt gratitude to the doctors, the nurses, technicians, other hospital staff for their hard work and dedication. You are the real heroes of this center. While we may have inaugurated this facility, it is your compassion, commitment and professionalism that will bring into this facility every day. I would be failing in my duty if I don't appreciate the work done by two individuals. Rotarian Karthik Surendran, the president of Kilpop Rotary Club, and Rotarian Rajshekharan, the government interface. They have worked tirelessly behind the scene of this project. Their vision and dedication has made this project a reality. Thank you, gentlemen. I would also like to thank the media persons here who is going to take this story beyond this room. Thank you everyone and have a nice day.